அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிஸ்மி ரேடியோ. இதயத்தை தொடும் ரமதான் சிந்தனைகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நான் அசீமா ஷாஹுல். நேற்று நாம் துஆவின் சக்தியை பற்றி பேசினோம். அல்லாஹ்விடம் எல்லாவற்றையும் கேட்கலாம் என்று நினைவூட்டிக் கொண்டோம். இன்று இந்த புனிதமான நாட்களில் ஒரு ஆழமான உண்மையை சிந்திப்போம். ரமதான் நமக்கு ஒரு அழகான வாய்ப்பு தந்திருக்கு. வாழ்க்கையை ரீசெட் செய்யும் வாய்ப்பு. சில நேரங்களில் நாம் வாழ்க்கையில் பல விஷயங்களை பற்றி அதிகமாக கவலைப்படுவோம். மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள், அவர்கள் என்ன பேசுவார்கள், அவர்கள் என்ன எதிர்பார்ப்பார்கள். இந்த சிந்தனைகள் நம் மனதை அமைதி இல்லாமல் செய்து. But one simple truth can bring great peace. If Allah is pleased with you, nothing else truly matters. அல்லாஹ் மகிழ்ச்சியாக இருந்தால் மற்றவர்களின் கருத்துகள் அவ்வளவு முக்கியமில்லை. People may praise you today and criticize you tomorrow, but Allah's knowledge never changes. அவன் நம் இதயத்தை அறிந்தவன், நம் முயற்சியை அறிந்தவன், நம் உண்மையை அறிந்தவன். Sometimes peace begins when we stop living for the approval of the world and start living for the pleasure of Allah subhanahu wa ta'ala. அந்த நேரத்தில் இதயம் அமைதியாகிறது, வாழ்க்கை தெளிவாகுது, மனிதன் உண்மையான மாற்றத்தை அனுபவிக்க ஆரம்பிக்கிறான். ரமதான் நமக்கு கற்றுக் கொடுப்பது இதுதான். நம் நோக்கம் அல்லாஹ்வை மகிழ்விப்பதாக இருக்க வேண்டும். இன்னைக்கு ஒரு சின்ன பிராக்டிஸ் செய்யலாமா? ஒரு நல்ல செயலை அல்லாஹ்வுக்காக மட்டும் செய்யுங்கள். யாரும் பார்க்காமல் இருந்தாலும் அது பிரச்சனை இல்லை. ஒருவருக்கு உதவி செய்யுங்கள், யாருக்காவது துவா செய்யுங்கள், ஒரு நல்ல செயலை அமைதியாக செய்யுங்கள். ரிமெம்பர், Allah sees, Allah knows. யா அல்லாஹ், எங்கள் இதயங்களில் உன்னை மகிழ்விப்பதே முக்கியம் என்ற உணர்வை நிரப்பிவிடுவாயாக. எங்கள் செயல்களை உனக்காக சுத்தமாக்குவாயாக. எங்கள் வாழ்க்கையை நன்மை நிறைந்த வாழ்க்கையாக மாற்றுவாயாக. Seek Allah's pleasure. Let go of the world's approval. Your heart will find peace. Your life will find a direction. அல்லாஹ்வை மகிழ்வியுங்கள், இதயம் அமைதியாகும், வாழ்க்கை தெளிவாகும். Because in the end, when Allah is pleased with you, everything else find its place. This is Azima Shahul signing off for today. இன்ஷால்லா நாளை மீண்டும் சந்திப்போம் இந்த ரமதான் பயணத்தில் இன்னொரு அழகான சிந்தனையுடன். அஸ்ஸலாமு அலைக்கும்.